Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. அல்ல குறையாத அட்சய பாத்திரமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனக்குமுறலாக இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன். 90% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தாவகையில் இணைவதாக பல்வேறு கட்சிகளில் தாவி 10 வருடங்களிலே பல கட்சிகளுக்கு தாவி இன்றைக்கு முதலீடு செய்த அமைச்சராக அதிகார மையமாக விளங்குகிற அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கேட்க நாதி இல்லை என்ற நிலையிலே தான் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். உங்கள் கட்சியின் மீதும் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா அல்லது உங்கள் தலைவர் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழிவந்த தொண்டர்களை கட்சியிலே சேருங்கள் என்று பிச்சை எடுக்கின்ற மாதிரி கூவி கூவி அழைக்கிறீர்களே. இன்றைக்கு விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறதா அல்லது அதை நிலைநிறுத்துவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில தொண்டர்களிடத்திலே பிச்சை கேட்கிறீர்களா? விசுவாசம் உள்ள தொண்டர்களை விலை பேச தொடர்ந்து முயற்சிக்கிறீர்களே. இது எந்த வகையிலே நியாயம், தர்மம்? இன்றைக்கு இதைக்கெல்லாம் விஜய் அவர்கள் தடை போடுவாரா அல்லது தடையின்றி இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு அனுமதிப்பாரா என்பதுதான் இன்றைய தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களை ஒரு நாளும் விலை பேச முடியாது என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி தமிழ்சாமி இதயதீபம் அம்மா அவர்கள் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுயம்புவான இயக்கம். அதிகாரத்திற்காகவோ பதவி சுகத்திற்காகவோ உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. அது மாத்திரமல்ல, இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மனிதர் அல்ல, மனித புனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிகார மமதியிலே அதிமுகவை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அல்லது அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. இப்போது புதிதாக அதிமுகவை அழிக்க தன் முழு வளத்தையும் அதிகாரத்தையும் செலவழித்து அதிகார ஆசை காட்டி வருகின்ற புதிய அதிகார மையத்தினுடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு கூவி கூவி அழைப்பதை பார்த்தால் இந்த கன்றாவி காட்சிகளை எல்லாம் நாம் எப்படி கடந்து போவது என்பது தெரியவில்லை, நெஞ்சு பொறுக்கவில்லை. வேதனையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உழந்து போயிருக்கிறார்கள், துவண்டு போயிருக்கிறார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். நெஞ்சுரத்தோடு எதையும் தாங்கும் இதய வேண்டும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய வழியிலே இன்றைக்கு மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தலைமையில கட்சி தான் எங்கள் உயிர், கழகம்தான் எங்கள் உயிர் மூச்சு, கழகமே கோயில், அம்மாவே தெய்வம் என்று வாழ்ந்த தொண்டர்கள் இன்றைக்கு அம்மாவின் புரட்சி தலைவருடைய வழி தோன்றலாக புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தலைமையில கழகம் பணி ஆட்சி கொண்டிருக்கின்றவர்கள். இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய புள்ளி விவரத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தாவேகாவுக்கு 1,72,00,000 பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியான திமுக அதிகார பலம், பணபலம், படைபலம் அத்தனையும் பயன்படுத்தி 1,19,00,000 பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சியாக அம்மா இல்லாத நிலையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இல்லாத நிலையிலும் அவருடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்கு முள் பாதையிலே நடந்து அதிலே வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னை அர்ப்பணித்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1,4,99,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு 19,72,000
1000 பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதர கட்சிகளுக்கு 9,66,000 பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நோட்டோவுக்கு 1,09,000 பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக 68.5% பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதை தாவேக 34.5% தான் பெற்றிருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாம் நம்பிக்கை இழந்ததாக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு தாவேக தொடர்ந்து அவர்களுக்கு பதவி ஆசை காட்டி விசுவாச தொண்டர்களை எல்லாம் அப்பாவி தொண்டர்களை எல்லாம் விலைபேச முயற்சிக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு 35, 33 என்ற நிலையிலே பிரிந்திருக்கிற இந்த கணக்கை நாம் பார்க்கிற போது முழுமையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான மக்களின் நம்பிக்கை பெறாத கட்சி இன்றைக்கு தொண்டர்களை விலைபேசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு பலவீனப்படுத்த யார் முயற்சி செய்தாலும் கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள், புரட்சித் தலைவி அம்மாவின் தொண்டர்கள் உயிரோடு இருக்கின்றவரை இந்த இயக்கம் உயிரோட்டமாக புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே மக்கள் பணி ஆற்றும். ஆகவே இன்றைக்கு விசுவாச தொண்டர்களை விலைபேச முயற்சிக்கின்ற சனிக்கிழமைகளை, ஞாயிற்றுக்கிழமைகளிலே, விடுமுறை நாட்களிலே கட்சியின் இணைப்பு விழா தொடரும் என்று சொல்லியிருக்கிற அதிகார மையத்தின் முதலீடு போன்ற அமைச்சர் அவர்களே, உங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன? நீங்கள் எத்தனை கட்சிகள் இந்த 5 ஆண்டுகளிலே மாறி வந்திருக்கிறீர்கள்? முதலிலே திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதற்கு பிறகு தாவேக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர முயற்சி, இன்னும் எத்தனை கட்சிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையிலும் முயற்சி செய்துவிட்டு கடைசி புகலிடமாக இன்றைக்கு விஜயிலே அடைக்கலம் ஆகியிருக்கிற நீங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடைக்கலம் தருவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளத்தை அளிக்க முயற்சிக்கிற அந்த சித்தாந்தம் என்பது உங்களை நீங்களே யானை தன் தலையிலே மண்ணை வாரி பூச்சிக் கொள்வதைப் போல உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிற செயல். ஆகவே இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களிலே சாமானிய தொண்டராக இறுதி எச்சரிக்கையாக இந்த ஆள் பிடிக்கிற வேலையும் அதிகாரம் வழங்குகிறோம் என்கிற நாடகத்தையும் இனியும் நீங்கள் தொடர்வீர்களானால் நீங்கள் கடும் பின்விளைகளை அரசியல் பயணத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே வலிமையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணி ஆற்றும். வெற்றி தோல்விகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நாளும் பின்னடைவு ஏற்படுத்தியதில்லை. வெற்றிகள் வரலாம், தோல்விகள் வரலாம், ஆனால் மக்கள் பணிக்கு அது தடையில்லை என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களுடைய அந்த கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கணம், எண்ணம், சிந்தனை, செயல்பாடு என்பதை அதிகார மையமாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏனால் அவர் சமீபத்திய வரவாக அரசியலிலே, பொது வாழ்க்கையிலே இருப்பதனாலே அவருடைய அரசியல் பின்புலம் என்ன என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கவில்லை. தெளிவு பிறந்துவிட்டால் மக்கள் தெளிந்த நீரோடையாக புதிய நேரம் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆள் பிடிக்கிற வேலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் தொடர்வீர்களானால் கடும் விளைவுகளை நீங்கள் பின்தொடர வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களின் மனக்குமுறலாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.